அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் புதன்கிழமை தோறும் ஃபிக்ஹ் சட்டங்கள் என்ற உசூலுல் ஃபிக்ஹ் என்ற பாடத்தை பார்த்து வருகிறோம். இதில் முதலாவது உசூல் என்னவென்று சொன்னால், விதி என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தில் எந்த ஒன்றை நீங்கள் சட்டமாக எடுப்பதாக இருந்தாலும் அதற்குரிய ஆதாரமாக வஹி மட்டும்தான் இருக்கணும். வஹியை தவிர எதுவும் ஆதாரமாக இருக்கவே கூடாது, அது அல்லாஹ் அனுமதிக்கவே இல்லை என்பதற்கு நிறைய சான்றுகளை நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ கடந்த வாரத்திலிருந்து என்ன பார்க்குறோம் என்று கேட்டால், இந்த குர்ஆன் வஹியை மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லாமல் சஹாபாக்களை பின்பற்றணும், பெரியார்களை பின்பற்றணும், அறிஞர்களை பின்பற்றணும், அந்த மாதிரி கருத்து உடையவர்கள் அவங்க தரப்பில் சில வாதங்களை வைக்கிறாங்க. அந்த வாதங்கள் சரியா என்பதைத்தான் இப்போ சென்ற வாரத்திலிருந்து பார்த்து வருகிறோம். அதில் என்ன வாதம் வைக்கிறாங்க? நான் ஃபஸ்ட்டு வைக்கிறது நபி தோழர்களுடைய சிறப்புகளை பற்றிய வசனங்கள், ஹதீஸுகள். இதை கொண்டாந்து வச்சு பார்த்தீங்களா இவ்வளோ சிறந்தவர்கள் அப்படின்ட்டு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி வசனங்களை தான் வரிசையாக பார்த்துக்கிட்டு வரணும். அந்த சிறப்பை சொல்லக்கூடிய வசனங்களுக்கும் பின்பற்றுவதற்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவங்க சிறந்தவர்கள் என்பதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. குர்ஆன் ஹதீஸில் வந்துச்சுன்னா வஹியத்தை ஆதாரமாக ஆக்குன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். வஹியில் அப்படி இருந்தால் நம்ம தானே செய்வோம். வஹியிலே சஹாபாக்களுக்கு சிறப்பு இருக்கும் என்றால் அதை நம்ம நம்புகிறோம். குர்ஆனில் வந்து சிறப்பு இருக்குது என்றால் நம்புகிறோம். அதே வஹியில் பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னால் பின்பற்றதை தவிர்த்து கொள்கிறோம். என்னமோ நமக்கு எதிரான ஆதாரம் மாதிரி கொண்டாந்து காட்டுறாங்க, அது பின்பற்றுவதை சொல்லவே இல்லை. சென்ற வாரம் கடைசியாக அந்த 900 வசனத்தை பார்த்தோமா, இன்னொரு வசனத்தை பாருங்கள். இது என்னன்னு கேட்டால், ஒரு குபா பள்ளிவாசல்னு ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு. அந்த பள்ளிவாசலில் உள்ள மக்களை பற்றி அல்லாஹ் இதில் சொல்கிறான். சொல்லும்போது என்ன செய்கிறான்னா, ஃபீஹி ரிஜாலுன், அதிலே சில மக்கள் இருக்கிறார்கள், யுஹிப்பூன ஐ யத்தஹரு, தூய்மையாக இருப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள், வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், தூய்மையாக இருப்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். இது 9:108. இந்த குபா பள்ளியில் சில மக்கள் இருக்கிறார்கள்னு சொல்வது யாரை குறிக்குது? சஹாபாக்களை குறிக்குது. அவங்க தூய்மையை விரும்பினார்கள் என்று புகழாரம் சூட்டப்படுகிறது. இந்த மாதிரி தூய்மையை விரும்புகிறவர்களை அல்லாஹ்வும் நேசிக்கிறான் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் நமக்கு என்ன மறுப்பு என்ன இருக்குது? ஒரு மறுப்புமே இல்லை. இதில் பின்பற்றணும்னு ஏதாவது இருக்குதா? இதெல்லாம் ஆதாரமாக காட்டுறாங்க. சஹாபாக்களுடைய சிறப்புன்னு இப்போ ருசா பட்டியல் போட்டு விட்ருவாங்க. அந்த பட்டியலில் உள்ள விஷயங்களை எல்லாம் நம்ம வஹியை மதிக்கிற ஆளுக்கு இதையும் தானே மதிப்போம். அவங்க தூய்மையை தான் விரும்பினாங்க, அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான். இதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. அந்த அல்லாஹ் தான் சொல்லுகிறான், நபிக்கே சொல்லுகிறான், ஏன் அனுமதி இல்லாமல் நீயே உன்னை ஹலாலாக்க முடியாதுங்கிறான். உனக்கு கூட அதிகாரம் இல்லைங்கிறான். அப்போ அதிகாரம் தீனெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு வரும் பொழுது மார்க்கத்தில் அவங்க ஆதாரம் இல்லாமல் சொன்னதை பின்பற்றலாமா என்பதற்கு இது பதில் ஆகாது. இது அதுக்கு மறுப்பு ஆகாது. இதுக்கு நம்ம எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. இது அப்படி நம்பிக்கொள்கிறோம். எப்படி நம்புகிறோம்? அந்த குபா பள்ளியில் இருந்த நபித்தோழர்கள் ரொம்ப சுத்தத்தை விரும்புகிற நபித்தோழர்களாக இருந்தாங்க. ஆமாம், அல்லாஹ் சுத்தமாக இருக்கிறவங்களை விரும்புகிறான், நிச்சயமாக விரும்புகிறான். ஆமாம், இதில் என்ன பிரச்சனை? இது சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு இப்படி ஆதாரம் ஆகாது. லிஸ்ட்டை போடுவாங்க, இந்த மாதிரி வசனம்லாம் அள்ளி போடுவாங்க. அதே மாதிரி இது 9:117 வருது. என்ன வருதுன்னா, லகத் தாபல்லாஹு, அல்லாஹு மன்னித்து விட்டான், அலன் நபி, நபியை மன்னித்து விட்டான். அதாவது இந்த காப் இப்னு மாலிக்குங்கிற ஒரு சஹாபியும் வேறு 2 சஹாபாக்களும் தபூக்கு போருக்கு போகாமல் பின்தங்கிடுவாங்க. நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு கடைசியில் போக மாட்டாங்க. அவங்கள ரசூலுல்லாஹ் சமூக பகிஷ்காரம் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஊர் நீக்க மாதிரி, யார் சலாம் சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அதுக்கு அவரையும் மன்னிக்கிறான், இந்த செயலை செஞ்ச சஹாபாக்களை ரசூலுல்லாஹையும் மன்னிக்கிறேங்கிறான். அது செஞ்சுருக்கக்கூடாது. ஊர் நீக்கம் என்பது இஸ்லாத்தில் இல்லாதது. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், லக்கத் தாபல்லாஹு, அல்லாஹ் மன்னித்து விட்டான், அல்ல நபியை மன்னித்து விட்டான். எதுக்கு நபியை மன்னிக்கிறான்? அவங்க ஒரு தோழர் தப்பு செஞ்சாருங்கிறவனை அல்லாட்ட விட்டுறாமல் இவங்களே தண்டனை கொடுக்கும் விதமாக
யார்கிட்ட பேசக்கூடாது, கொடுக்குறவங்கள வச்சுக்கிறக்கூடாது, பொண்டாட்டியோட ஒரு சேரக்கூடாது, இப்படிலாம் ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டாங்கல்ல. இது சரியில்லைங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை மன்னிச்சிட்டேங்கிறான். லக்க தாபல்லாஹு, அல்லாஹு மன்னித்து விட்டான். அல நபியை மன்னித்து விட்டான். ஒல் முஹாஜிரீன, முஹாஜிர்கள்லாம் சேர்ந்தான அந்த ஊர் நீக்க செஞ்சாங்க, முஹாஜிர்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஒல் அன்சாரிகளையும் மன்னித்து விட்டான். இதில் பிரச்சனை இல்லை. அப்புறம் வர்றதுலேருந்து என்ன செய்கிறாங்க, அல்லதீன, இவங்க யார் என்று கேட்டால் இத்தபவுஹு, அவரை நபியை பின்பற்றினார்கள். ஃபி சாத்தில் உஸ்ரத்தி, கஷ்டமான ஒரு நேரத்தில் பின்பற்றினார்கள். இந்த சஹாபாக்கள் என்ன முஹாஜிர் அன்சார்கள் எந்த மாதிரி ஆட்கள்னு கேட்டால் கஷ்டமான நேரத்தில் ரசூலுல்லாஹ் பின்பற்றியவர்கள் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான், புகழ்ந்து சொல்லுகிறான். இதில் என்ன நம்ம மறுக்கிறதுக்கு நம்ம என்ன இருக்குது? இதெல்லாம் நமக்கு எதிரான ஆதாரம் ஆகுமா? அந்த சஹாபாக்கள் கஷ்டமான நேரத்திலாம் பின்பற்றினார்கள். அந்த நேரத்தில் இஸ்லாம்னு சொன்னாலே வாழ முடியாது. ஆனால் சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க, அவ்வளோ துன்பங்களையும் சகித்து கொண்டார்கள். அன்சார்களும் அப்படி தான், இருக்கிற சொத்து பத்து எல்லாத்துலேயும் பாதி பாதியாக கொடுத்தாங்க. இப்படிலாம் யாரும் கொடுக்க முடியாது. அப்போ சிரமமான நேரத்தில் பெரிய வளர்ந்து ஆளாகி பெரிய இயக்கமாக இஸ்லாம் வளர்ந்த பிறகு இஸ்லாத்தில் அவங்க சேர்ந்தவங்க கிடையாது. இந்த முஹாஜிர் அன்சார்லாம் யாருன்னு கேட்டால் இஸ்லாம்னு சொன்னாலே துன்பம் கஷ்டம் அப்படி காலத்தில் வந்தவங்கன்னு இருக்குது. இந்த புகழை நம்ம மறுக்கிறோமா? சஹாபாக்கள் அப்படி தான் செஞ்சாங்க என்பதை மறக்கவா செய்கிறோம்? கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய அந்தஸ்து இருக்கிறது. அவங்க கண்டிப்பாக சிரமமான நேரத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதில் பின்பற்றுவதற்கு ஆதாரமாக இதை வைக்கிறாங்க. நமக்கு மறுப்பு சொல்கிறோங்கிற பேரில் சஹாபாக்களுடைய சிறப்பு தெரியுமான்னுட்டு பயான் டைவர்ட் பண்ணி விட்டு தலைப்பை மாற்றி விட்டு போயிடுவாங்க. சிறப்பு இருக்கட்டும்பா, சிறப்பை யார் மறுக்கிறா? சிறந்தவங்க தான். சிறந்தவங்களாக இருந்தாலும் தீன் அல்லாஹ்வுக்குரியது, வஹியைத்தான் பின்பற்றணும். அவங்க ஒன்றை சொன்னால் நம்ம பின்பற்றுவதற்கு நம்ம பின்பற்றுவதற்கு எப்படி சட்டமாகும்? அது இந்த வசனத்தில் ஏதாவது பின்பற்றுவது இருக்குதா? இல்லை. அதே மாதிரி இதில் 57:10 எல்லாம் புகழ்ந்து சொல்கிறான். நாமளும் சேர்ந்து புகழ்வோம் சஹாபாக்களை, மாற்று கருத்தே இல்லை. என்ன சொல்கிறான்னு கேட்டால் லா யஸ்தவி மின்கும், உங்களில் சமமாக மாட்டார்கள், மன் அன்ஃபக மின் கபலில் ஃபத்தஹி, ஃபத்தஹ்னா மக்கா வெற்றி, ஃபத்தஹ்னா வெற்றின்ற அர்த்தம். இது மக்கா வெற்றி. மக்கா வெற்றிக்கு முன்னால் பொருளாதாரத்தை செலவு செய்தார்களே அவர்களும், காத்தல, மக்கா வெற்றிக்கு முன்னால் போர் செய்தார்களே களத்தில் இறங்கி, அவர்களும் சமமாக மாட்டார்கள். அவர்களும் அது யார், மற்றவங்களும் சமமாட்ட மாட்டார்கள். உலாய்க்கு ஆலமு தரஜத்தன், இவர்கள் தரஜாவில் அந்தஸ்தில் மேலானவர்கள். யாரை விட? மினல்லதீன் அன்ஃபக்கும் மின்பாது காத்தலும், பிறகு போர் செஞ்சு பிறகு செலவழித்தாங்களே அவங்களோட தரஜா கூடியவர்கள். இதில் சஹாபாக்களை ரெண்டாக பிரித்து அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டு நீங்கள் சமம் கிடையாது. சஹாபாக்களில் சீனியர் சஹாபாக்களுடைய அந்தஸ்து வேறு, ஜூனியர் சஹாபாக்களுடைய அந்தஸ்து வேறு. சீனியர்னால் வயசில் இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் சீனியராக இருந்தாங்கள்ல அவங்களுடைய அந்தஸ்து வேறு, ஏற்றுக்கொள்வதில் பின்னாடி வந்தாங்கள்ல அவங்க அந்தஸ்து கம்மி தான். ஏன்னு கேட்டால் இவங்க கஷ்டமான நேரத்தில் வந்தாங்க. அதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் மக்கா வெற்றியை அளவுகோலை வைக்கிறான். மக்கா வெற்றிக்கு அப்புறம் வளர்ச்சி தான், ஏறு முகம்தான். மக்கா வெற்றிக்கு முன்னாடி பூரா இறங்கு முகம்தான், அடி தான். அப்போ மக்கா வெற்றிக்கு முன்னாடியே இஸ்லாத்தில் சேர்ந்துட்டாங்களே அவங்க இஸ்லாம் வளர்ந்ததை பார்த்து சேரவில்லை. இது ஒரு வலுவான இயக்கமாக ஆகிவிட்டது என்று நினைத்து சேரவில்லை. கஷ்டத்தை தான் சுமக்க வேண்டியிருக்கும்னு தெரிஞ்சே சேர்ந்தார்கள். ஆனால் மக்கா வெற்றிக்கு பிந்தி வந்தவங்களாம் என்னது, வளர்ச்சியான யாரும் வரலாம். இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டால் நமக்கு சேஃப்டி, நமக்கு பாதுகாப்பு, நமக்கு நிறைய உதவிகள்லாம் கிடைக்கும் என்ற காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்தவங்களும் ஆரம்பத்தில் வந்தாலும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு குல்லன் வாத அல்லாஹுல் ஹுஸ்னா, குல்லன் அனைவருக்கும், அனைவருன்னா ரெண்டு சாராக இருக்கும். வாத அல்லாஹுல் ஹுஸ்னா, நல்லதே அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அதனால் இவங்க பிந்தியும் சமமாக மாட்டார்கள் என்றாலும் முந்தி வந்தவங்களுக்கும் அல்லாஹ் நல்லதை தான் வாக்களிக்கிறான், பிந்தி வந்த சஹாபாக்களுக்கு நல்லதை தான் வாக்களிக்கிறான். நல்லதை வாக்களிக்கிறான்னா அவங்க வெற்றி பெறுவார்கள் அந்த கருத்துப்பட வருது. நல்லதுன்னா சொர்க்கம் தானே, சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான். அப்போ இதில் நல்ல எண்ணத்தோடு அவங்க செஞ்ச யாராக இருந்தாலும், அவங்க முந்தின சகாபியாக இருந்தாலும் பிந்தின சகாபியாக இருந்தாலும் அவங்களுக்குரிய தரஜாவை அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான்.
இதில் நமக்கு என்ன மறுப்பு இருக்குது? நமக்கு மறுப்பாக இதை கொண்டு வந்து சொல்கிறதுக்கு என்ன கிரவுண்ட் இருக்குது? இது நம்மளும் தானே சொல்கிறோம். நம்ம என்ன கேட்குறோம்? அவங்க சொல்வது மார்க்கமாக ஆகுமா? ஆகாதுன்னு இவ்வளோ வசனங்களை சொல்லிவிட்டான் அல்லாஹ். நம்ம ஏற்கனவே காட்டிட்டோம்ல, ஆகாது என்று பல வசனங்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்தின பிறகு, நபிக்கே அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லி தெளிவாக்கின பிறகு, வஹி இல்லாதவங்க சொல்வதை நாம் எப்படி ஃபாலோ பண்ணுவது? அவங்க செஞ்சது கூலி அவங்களுக்கு இருக்குங்கிற விஷயம் வேறு, அவங்க சொல்ல கேட்டு நடக்கிறது என்பது வேறு. இதை என்ன செய்யணும்? நம்ம புரிந்து கொள்வதாக இருந்தால் நம்ம மனிதர்களுக்கு ஏற்ற உதாரணத்திலேருந்து இதை புரிஞ்சுக்கிடலாம். அதாவது ஒரு முதலாளி இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருக்கு அர்ப்பணிப்பாக ஆரம்பத்தை கடையை ஆரம்பிக்கும் போது கூடமாட நின்றாங்கல்ல, சின்ன சின்ன நிறுவனமாக ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது கூடமாட நின்று கஷ்டப்பட்டு கம்மியான சம்பளம் வாங்கி கொண்டு அவர் இந்த தொழிலை வளர்த்துவதற்காக ஒரு முதலாளிக்கு பாடுபட்டாங்க ஒரு 10 பேர். அவங்கள உயர்ந்த இடத்துல வச்சுருப்பார். நிறுவனம் பெருசாக வளர்ந்த பிறகு கூட என்ன செய்வார்? இவங்க தான் ஆரம்பத்தில் வந்தவங்க அப்படின்னு வச்சுருப்பார். அப்படி வச்சிருப்பார் என்பது அவங்களுடைய உழைப்புக்கான கூலி. அதனால் அவங்க என்ன சொன்னாலும் கேளுங்கன்னு சொல்லி ஊழியருக்கு உத்தரவு போடுவாரா? அவங்க அவங்களுக்கு சம்பளத்தை கூட கொடுப்பாரு, அந்தஸ்தை கூட கொடுப்பாரு, முதலாளி ஆக்கிடுவாரா? அதனால் அல்லாஹ் அவங்களுக்கு அந்தஸ்தை கொடுத்தான்ங்கிற விஷயம் வேறு. அவங்கள அல்லாஹ் இடத்துல உடனே வைக்க முடியுமா? அவங்க சொல்வதை மார்க்கமாக்குன்னு அதான் அர்த்தம். அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் ஆதாரம் கேட்க மாட்டோம், அதே ஆதாரம்னு சொன்னீங்கன்னா அவங்கள அல்லா வாக்குறீங்கன்னு அர்த்தம். அல்லா வாக்குறக்கு எல்லாம் ஒத்துக்குருவானா? அப்போ அது விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி சிறப்பை சொல்லி இதெல்லாம் நாங்களும் ஒத்துக்கிற விஷயம். 59:9 உள்ள ஒரு வசனம். இது என்ன வருதுன்னு கேட்டால், லில் ஃபுக்கராயி, தான தர்மங்கள் கொடுக்குறீங்கல்ல, அது ஏழைகளுக்கு கொடுங்க. எந்த மாதிரி ஏழைக்கு கொடுங்க? அல் முஹாஜிரீன, ஹிஜ்ரத்து செய்தார்கள். எந்த மாதிரி ஹிஜ்ரத் செஞ்சார்கள்னா, அல்லதீன உஹ்ருஜு மின் தியாரியும் அம்வாலியும், அவங்களுடைய செல்வங்களை விட்டும் வீடுகளை விட்டும் வெளியேற்றப்பட்டார்கள். அப்படி ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முந்தி பிச்சைக்காரன் கிடையாது, அவங்க வீடு வாசலோடு இருந்தவங்க. அதை விட்டு வெளியேற்றப்பட்டு ஹிஜ்ரத் செஞ்சாங்களே அவங்களுக்கு கொடுங்க. அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி தான் வந்தார்கள்னு அல்லாஹ் பாராட்டுறான். இதில் என்ன மறுப்பு இருக்குது? கண்டிப்பாக அவங்க அதை தான் செஞ்சாங்க, ஜிஹாத் தான் பண்ணாங்க, சொத்துலாம் இழந்தாங்க. அதே மாதிரி அவங்கள சொல்லிட்டு அன்சாரிகளை இப்போ சொல்கிறான். உள்ளதீன தபோ தார உல் ஈமானமின் கப்லிஹிம், இவர்கள் ஈமானையும் இந்த தார்னா அந்த மதீனாவையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். யுஹிப்பூன, இவங்க விரும்புகிறார்கள். மன் ஹாஜர இலையும், தங்களை நோக்கி ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்கல்ல, அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க இந்த அன்சார் மக்கள்னு அவங்கள பற்றி என்ன செய்கிறான்? அல்லாஹ் பாராட்டுறான். தங்களை விட யூசிரூனால அம்பு செய்யும் உளவுக்கான ஹசாசா, தங்களுக்கு வறுமை இருந்தாலும் கூட பிறரை தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். நம்ம கஷ்டமாக இருந்தால் கூட முஹாஜிர்கள் நல்லா இருக்கட்டும் என்று அந்த உதவி செஞ்சாங்கன்னு வருது. அப்போ அன்சாரிகளும் தியாகம் செஞ்சு வந்தாங்க, வீடு வாசலோடு இழந்துட்டாங்க. முஹாஜிர்களும் அன்சார்களும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலாய்க்கு உமுல் முஃப்லிஹூன், வெற்றி பெற்றவர்கள்னு வருது. 59:9 வருது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்கணும்? இந்த மாதிரி அன்சாரிகளும் நல்லவங்க, முஹாஜிர்களும் நல்லவங்க. அவங்கள முன்ன பின்ன தப்புகளை செஞ்சு இருந்தால் கூட அவங்க செஞ்ச நன்மைக்கு முன்னால் அது அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டு போய்விடும். அவங்க ஏற்றுக்கொண்ட அந்த கஷ்டமான நேரத்தில் ஏற்றுக்கொண்டாங்கல்ல, அதுக்காகவே அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், அவங்க சில தவறுகளை செஞ்சுருந்தால் கூட அவங்க மன்னிச்சிருவான். அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து பெற்றவர்கள் என்பதை நம்ம மறுக்கவே மாட்டோம். இதாங்க சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்க காட்டக்கூடிய ஆதாரம் இவ்வளவு தான் காட்டுவாங்க. சஹாபாக்களை புகழ்ந்து சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்கள், சஹாபாக்களை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஹதீஸுகளை காட்டுவாங்க. இதில் நம்ம எதையாவது மறுப்போமானா ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இருந்தால் மறுக்கவே மாட்டோம். அந்த சிறப்புகள் இல்லைன்னு நம்மளும் அவங்களும் ஒன்றுண்டா சொல்கிறோம்? இல்லவே இல்லை. ஒரு காலத்துலையும் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டோம். அவங்க வேறு, நம்ம வேறு தான். ஏன்னா அந்த காலத்தில் நம்மளாம் இருந்தால் இஸ்லாத்தில் ஏற்றிருப்போமான்னு சொல்ல இயலாது, அவ்வளோ கஷ்டம். அதனால் அவங்களுடைய தியாகங்கள் இல்லைன்னா இஸ்லாம் வளர்வதற்கு ரொம்ப அவங்க உறுதுணையாக நின்றார்கள். இதை விட்டுறணும். பின்பற்றலாமா என்பது தான் டாபிக். சரி, இவ்வளோ சிறப்பு சொல்கிறீங்கல்ல, சிறப்புகள் இவ்வளோ சொல்கிறோட நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், இப்போ சஹாபாக்களை நம்ம எடுத்து பார்க்கணும். இது அவங்க சிறப்புக்கு உடைய ஆதாரம்னு காட்டுறாங்கல்ல, அவங்க தரப்பு வாதங்கள் தான் இது. நம்ம சைட்லேருந்து அதுக்கு கொடுக்குற பதிலும் இருக்குல்ல. நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்கிறீங்கல்ல, பின்பற்றணும் என்று சொன்னால்
அவர்கள்ட்ட பிழையே வரக்கூடாது. அப்போ தானே பின்பற்றணும். பிழை வரும்னா பின்பற்றலாமா? பின்பற்றக்கூடாது. அவங்களுக்கு பிழை வந்திருக்குதா, அவங்க வந்து குர்ஆன் ஹதீஸில் உள்ளதுக்கு மாற்றமாகவும் சொல்லி இருக்கிறார்களா, அல்ல அறியாமல் இருந்திருக்கிறார்களா என்று தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியான சம்பவங்கள் நிறைய கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் பின்பற்றலாம்? இந்த கேள்விக்காகத்தான் சில விஷயங்கள் நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து காட்டுறோம். என்ன காட்டுறோம்னு கேட்டால் 2வது அத்தியாயத்தை எடுத்துக்கிறோங்க. 196 196 வந்து இப்போ வந்து ஹஜ்ஜி 3 வகை இருக்குது. உங்களுக்கு தெரியும். ஹஜ்ஜு செய்வதாக இருந்தால் 3 விதத்தில் நம்ம அந்த ஹஜ்ஜை செய்யலாம். ஒன்று, வெறும் ஹஜ்ஜை மட்டும் போக வேண்டியது. ஹஜ்ஜுடைய நாளில் 7ஆம் நாள் போய் இறங்கி 8லேருந்து ஹஜ்ஜுடைய வேலை ஆரம்பிக்குது. இஹ்ராமை கட்ட வேண்டியது 8லேருந்து 13 வரைக்கும் உள்ள காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியத்தை செஞ்சுட்டு இஹ்ராமை களைஞ்சிட்டா நம்ம ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டோம். இது ஒன்லி ஹஜ்ஜு. இது வந்து இஃப்ராதுன்னு சொல்லுவாங்க. இஃப்ராதுன்னா ஹஜ்ஜி மட்டும் தனித்து செய்தல். ஒருவர் இதை மட்டும் செஞ்சுட்டு பேசாமல் வந்துடலாம். பிற 7க்கு அங்கே இறங்க வேண்டியது, 8, 9, 10, 11, 12, 13 வரைக்கும் இருக்க வேண்டியது, 14க்கு திரும்பிட வேண்டியது. இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தார்னா இவர் இதுக்கு பேர் என்னது, இஃப்ராது, ஹஜ்ஜி இஃப்ராது. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டால் ஹஜ்ஜுல் கிரான். கிரான்னா காரணம்னா சேர்க்கறது, அதனுடைய மஸ்தர் வந்து கிரான். அதான் ஹஜ்ஜையும் இஹ்ராமையும் சேர்த்து செய்கிறது. சேர்த்து செய்கிறேன்னா எப்படி, அந்த 7ஆம் நாளுக்கு முன்னாடியே போய் உம்ராவை செஞ்சிட வேண்டியது. உம்ராவை முடிச்சுவிட்டு அதே இஹ்ராமில் கண்டினியூவாக ஹஜ்ஜையும் செய்கிறது. அதான் ஹஜ்ஜுடைய நாள் வருவதற்கு முன்னாடியே மக்காவுக்கு போய் இஹ்ராமோடவே இருந்து உம்ராவை செஞ்சுட்டு, ஒரு உம்ராவோ 100 உம்ராவோ செஞ்சு முடிச்சுட்டு ஹஜ்ஜுடைய நேரம் இஹ்ராமை களையாமல் ஹஜ்ஜுடைய நாள் வந்தவுடனே ஹஜ்ஜுடைய காரியங்களை அதே இஹ்ராமிலே செஞ்சு என்ன செய்கிறது, ஒரு ஒழு செஞ்சுட்டு ஃபர்லையும் சுன்னத்தையும் தொழுகிற மாதிரி. ஒழு செய்கிறோம், ஃபர்லையும் தொழுகிறோம், அதே ஒழுவுலே சுன்னத்தும் தொழுகிறோம்ல, அந்த மாதிரி ஒரு இஹ்ராம்ங்கிறது ஒரு ஒழு மாதிரி. இஹ்ராம் அணிந்து விட்டு என்ன செய்கிறது, முதல்ல உம்ராவை செய்கிறது. ஒரு உம்ராவை விரும்பின உம்ராவை செய்யலாம். உம்ரா செஞ்சு முடிச்சு விட்டு ஹஜ்ஜு டைம் வந்தவுடனே ஹஜ்ஜையும் செய்வது. ஹஜ்ஜை செஞ்சு முடிச்சு விட்டு என்ன செய்கிறது, அதுக்கு பிறகு அதில் விடுபட்டு இஹ்ராமை களைஞ்சி வெளியேறது. இதில் இவர் என்ன செய்கிறாருன்னா ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்கிறார். கிரான்னா சேர்க்குறார். எப்படி சேர்க்குறாரு, ஒரே இஹ்ராமை 2ஐயும் செஞ்சு முடிச்சிடுறாரு. இப்படியும் ஹஜ்ஜு செய்யலாம். ஹஜ்ஜை மட்டும் செய்யலாம். அல்ல ஒரு இஹ்ராமை வந்து ஹஜ்ஜுடைய நாட்களுக்கு முன்னாடியே, ஒரு நாளைக்கு முந்தையோ ஒரு மாதத்துக்கு முந்தையோ முன்னாடியே போய் இஹ்ராம் கட்டி இஹ்ராம்லேயே கண்டினியூவாக இருந்து கொண்டு ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்வது என்பது ஒரு வகை. இதுக்கு பேர் என்னது, கிரான். இன்னொரு வகை என்னன்னு கேட்டால் ஹஜ்ஜுடைய நாளுக்கு முன்னாடியே போயிடுறது, மக்காவுக்கு போயிடணும், இஹ்ராம் கட்டுறது. உதாரணமாக துல்ஹஜ் மாதம் 1 ஒருத்தன் போயிட்டான், 1 போயிட்டான், அல்லது துல்கதாவில் போயிட்டான்னு வைக்கிறோமே, துல்கதா மாதத்தில் போயிட்டான். போய் என்ன செய்கிறான், உம்ராவை செஞ்சிடறான். உம்ராவை செஞ்சு முடித்த உடனே உம்ராவிலேருந்து விடுபட்டுறது. இது இஹ்ராமிலேருந்து உம்ராவை செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து தலையை மலிக்கவும் உம்ராவுடைய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு முடியை குறைச்சிட்டு அல்லது முடியை மலிச்சிட்டு என்ன செய்யணும், இஹ்ராம்லேருந்து ஃப்ரீ ஆயிடணும். இப்போ இஹ்ராம் அல்லாதவனாக மக்காவில் இருப்பான். அவனுக்கு இஹ்ராமுடைய கணவன் மனைவியாக போனாங்கன்னா இல்லறத்தில் கூட ஈடுபட்டுக்கிறலாம் இஹ்ராமை களைஞ்ச பிறகு. அப்போ இஹ்ராமை உம்ராவை முடிச்சுட்டு இஹ்ராமை களைஞ்சிட்டு உள்ளூர்வாசி மாதிரியே அங்கே தங்கியிருப்பான். உள்ளூர்வாசி மாதிரியே என்ன செய்வான், 1 மாதமோ 10 நாளோ 15 நாளோ தங்கியிருப்பான். ஹஜ்ஜுடைய நாள் வந்த உடனே என்ன செய்வான், இன்னொரு இஹ்ராம் கட்டுவான். இன்னொரு இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை என்ன செய்வான், அதை நிறைச்சி முடிப்பான். அப்போ இவனும் என்ன செய்யலாம், ஒரு பயணத்தில் 2ஐயும் செஞ்சாலும் ஒரு இஹ்ராமில் செய்யலை. ஒரு பயணத்தில் தான் ஹஜ்ஜையும் செய்கிறான், உம்ராவையும் செய்கிறான். கிரானில் செய்கிறவன் எப்படி செய்கிறான்னு கேட்டால் ஹஜ்ஜையும் உம்ராவுக்கும் ஒரு இஹ்ராம் தான், அதுலேயே 2ஐயும் 2 in 1 மாதிரி செஞ்சிடறான். இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு பயணம்தான், உம்ராவை வந்து முன்னாடி செஞ்சு முடிச்சுட்டு அந்த இஹ்ராம்லேருந்து எடுத்துகிட்டு எந்த கண்டிஷன் கிடையாது, இஹ்ராமுடைய சட்டம் கிடையாது. இஹ்ராம்லேருந்து நின்றுட்டு உள்ளூர்வாசி எப்படி நடப்பான், அந்த மாதிரி மக்காவில் இருந்து கொண்டோ சவுதி அரேபியாபுரம் இருந்து கொண்டோ என்ன செய்ய வேண்டியது, இருக்க வேண்டியது. பிறகு அந்த ஹஜ்ஜுடைய நாள் வந்த உடனே இன்னொரு இஹ்ராம் கட்டி என்ன செய்கிறது, அதை வந்து ஹஜ்ஜி இதுக்கு பேர் தமத்துன்னு பேர். இதுக்கு பேர் என்னது, தமத்துன்னு சொன்னால்
அதாவது கொஞ்சம் அனுபவித்து கொள்ளுதல். தமத்து உண்டா சுகமாக அனுபவித்தல்ன்றதுக்கு அர்த்தம். ஏன் இந்த அர்த்தம் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், ஹஜ்ஜுக்குன்னு போயிட்டு உம்ரா செஞ்சுவிட்டு எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறான்ல இஹ்ராம் இல்லாமல், அதனால் அதுக்கு பேர் என்னது, ஹஜ்ஜு தமத்துவன்னு பேர். தாம்பத்தியம் வரைக்கும் ஈடுபட்டுடலாம்டா, அதை தமத்துவங்கிறது. அப்போ இந்த மாதிரி மூணு விதமான ஹஜ்ஜு இருக்கிறது. இந்த 3 விதமான ஹஜ்ஜு இருக்குது என்பதை குர்ஆனே அப்படி சொல்லி காட்டுது. எப்படி? ஃபமன் தமத்தஅ பில் உம்ரத்தி இலல் ஹஜ்ஜி. அப்போ யார் ஒருத்தன் உம்ராவை கொண்டு ஹஜ்ஜோடு தமத்து செய்கிறானோ, சேர்த்து செய்கிறானோ, ஃபமஸ்தைசர மினல் ஹதி, அவன் என்ன செய்யணும்னா ஒரு பழிப்பிராணி கொடுக்கணும். வெறும் ஹஜ்ஜு செஞ்சால் குர்பானி தேவையில்லை, அதுக்கு பழிப்பிராணி கிடையாது. ஹஜ்ஜை மட்டும் ஒருத்தன் செஞ்சான்னு வைங்க, அவன் ஹஜ்ஜை செஞ்சுட்டு குர்பானி கொடுக்கணுமானா கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் குர்பானின்ற ஒன்று கொடுக்கணும், உள்ளூரில் இருக்கிற கொடுக்குற மாதிரி. ஹஜ்ஜுக்குன்னு ஒன்று கொடுக்க தேவையில்லை. வசதி உள்ளவர்கள் குர்பானி கொடுப்பாங்கள்ல, அந்த குர்பானி ஊர்லேயே எங்கேயும் கொடுக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன செய்யணும்னா அடிஷனலாக இது ஒன்று கொடுக்கணும். எது? ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே ஹராமில் செஞ்சால் ஒரு சந்தோஷம் அனுபவிக்கிறான்ல. ஹஜ்ஜுக்குன்னு போயிட்டு அந்த கண்டிஷன் இல்லாமல் ஒரு சந்தோஷத்தை இடையில் அடைகிற காரணத்தினால அதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபமஸ்தைசர மினல் ஹதி. இஸ்தைசர இயன்றது, ஹதினா பழிப்பிராணி, இயன்ற பழிப்பிராணி அவன் கொடுக்கணும். அது இல்லைன்னு சொன்னால் 3 நோன்பு வைக்கணும். அங்கே ஹஜ்ஜிலேயே ஊருக்கு வந்து ஒரு 7 நோன்பு வைக்கணும், மொத்தம் 10 இப்படின்னு இருக்குது. இது குர்ஆன்லேயே 296 வசனத்தில் என்ன இருக்குது? ஹஜ்ஜி தமத்து என்கிற முறையில் ஒன்று உண்டு, அதை செய்பவர்கள் அதுக்கு பிறகு ஒரு பழிப்பிராணி கொடுக்கறது அதுக்குரிய கூடுதல் கண்டிஷன். இதில் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது பாருங்கள். இம்ரான் இப்னு ஹுசைன்கிறவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன்சிலத்து ஆயத்துல் முத்தாத்தி, முத்தான்னா தமத்துடைய ஆயத்து இறங்கியது ஃபி கிதாபில்லாஹி, அல்லாவுடைய வேதத்தில். இந்த வசனத்தை தான் சொல்கிறார். 296 முத்தா ஆண்டாலும் தமத்துண்டாலும் ஒன்று தான். முத்தாவுடைய ஆயத்து இறங்கியது ஃபி கிதாபில்லாஹி, அல்லாவுடைய கிதாபில் இறங்கியது. ஃபால்னாஹா, நாங்கள் அதை செய்தோம், தமத்துவாக செய்தோம். மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் தடுத்தோம். உலம் யுன்சல் குர்ஆனுன், குர்ஆனில் எந்த வசனமும் யுஹர்ரிமுஹு, அதை ஹராமாக்கி எந்த வசனமும் அருளப்படவில்லை. உலம் என்ஹ அன்ஹா, அதை தடுக்கவும் இல்லை. ஹத்தா மாத்த, அதை செஞ்சோம், அதுக்கு பிறகு குர்ஆன் அதை மறுத்துருச்சா, அதை ஹராமாக்கிருச்சா, அதை தடுத்துருச்சான்னா இல்லை அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு இம்ரான் இப்னு ஹுசைன் அறிவிக்கிறார். சொல்லிவிட்டு கால ரஜுலுன் பி ரஅய்ஹி மாஷா, ஒரு மனிதர் சொல்லுகிறார். யாரை சொல்கிறான்னு பின்னாடி வரும். ஒரு மனிதர் சொல்கிறார் பி ரஅய்ஹி, அவருடைய சொந்த அபிப்பிராயத்தில் சொல்கிறார். மாஷா, நினைத்ததெல்லாம் சொல்கிறாரு. ஒருத்தர் தமத்து இல்லைங்கிறாரு, ஒரு சஹாபி. அதைத்தான் இவர் கேட்குறாரு இம்ரான் இப்னு ஹுசைன். ரசூல்லா காலத்தில் வந்து நாங்கள் தமத்து செஞ்சோம், அதுக்கு பிறகு தடுக்கப்பட்டுருச்சானா தடுக்கவும் படலை, அவங்க மௌத்தா போகிற வரைக்கும் அது எந்த ஒரு தடையும் வரவும் இல்லை, ஹராம் ஆக்கலை. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க? கால ரஜுலுன், ஒரு மனிதர் சொல்லுகிறார் பி ரஅய்ஹி, அவருடைய சொந்த அபிப்பிராயம். என்ன அபிப்பிராயம்? அவருடைய ரஐயை கொண்டு, சொந்த அபிப்பிராயத்தை கொண்டு சொல்லுகிறார். மாஷாக, அவர் நினைத்ததை சொல்லுகிறார். அப்போ தமத்து இல்லைன்னு சொல்லியிருக்கார் ஒருத்தர், அவருக்கு இவர் கவுண்டர் கொடுக்குறார். சரி, இன்னும் இது கூடுதல் தெரிய பாருங்கள். இந்த ஹதீஸ், இப்போ நான் சொன்ன ஹதீஸ் வந்து புகாரியில் 4518. அடுத்த ஹதீஸை பாருங்கள், 1563 வருது. அதாவது மர்வான் இப்னுல் ஹக்கம் அவர் அறிவிக்கிறார். ஷஹித்து உஸ்மான அலியன் ரலியல்லாஹு அன்ஹுமா, நான் உஸ்மான் அவர்களோடும் இருந்திருக்கிறேன், அலி அவர்களோடும் இருக்கிறேன். உஸ்மான் அவர்கள் என்ஹா அனில் முத்தாத்தி, உஸ்மான் அவர்கள் வந்து தமத்துவை வந்து தடுத்தார்கள். ஐ யுஜ்மா பைனஹுமா, அது ரெண்டையும் ஒன்றா சேர்ப்பதை தடுத்தார்கள். அப்போ இந்த மர்வான் இப்னுல் ஹக்கம்ங்கிறவர் சொல்கிறாரு, அலி அவர்களோடும் நான் இருந்திருக்கிறேன், உஸ்மான் அவர்களோடும் இருந்திருக்கிறேன். உஸ்மானோடு இருக்கும்போது அவர் என்ன செய்வார்னு கேட்டால், உஸ்மான் காலத்திலே அவரோட இருந்திருக்கிறார், உஸ்மான் ஆட்சி காலத்தில். அப்போ உஸ்மான் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், ஆட்சியில் இருந்துக்கிட்ட தமத்துக்கு தடை போட்டிருக்கார். என்ஹா அனில் முத்தாத்தி, தமத்துக்கு தடை போட்டார். ஐஜுமா பைனஹுமா, அது ரெண்டையும் ஒன்று சேர்ப்பதை அவர் தடை செய்தார். ஆனால் ஃபலம்மாரா அலியுன், இதை அலி கண்ட பொழுது அகல்ல பிஹிமா, ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஏராம் கட்டிட்டு லப்பைக்கு பி ஹஜ்ஜின் உம்ரத்தின்,
ஹஜ்ஜு உம்ராவை சேர்த்து நான் எஹ்ராம் கட்டுறேன்னு சொல்லி அலி அதை மீறினார். உஸ்மான் வந்து தடுக்கிறார், அலி மீறினார். மீறிட்டு அவர் சொல்கிறாரு, அலி சொல்லுகிறார்கள், மா குந்துலி அதா வதாண்ட விட்டு விட்டான்ற அர்த்தம். இல்லையா அதா நான் விடக்கூடியவனாக இல்லை. சுன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய சுண்ணத்தை வந்து இல்லை கவுலியாகதின் யாருடைய சொல்லுக்காக வேண்டி நான் அந்த சுண்ணத்தை விட மாட்டேன். அப்போ உஸ்மான் வந்து தமத்துவ தடுக்கிறாரு. குர்ஆனில் தெளிவாக இருக்குது. குர்ஆனில் இருக்கிற ஒன்றையே செய்யக்கூடாதுன்னு ஆட்சியில் வைத்துக்கொண்டு சட்டம் போடுறார், தடை செய்கிறார். அலி என்ன பண்ணுறாரு, நான் ரெண்டுக்கும் சேர்த்து செய்ய போகிறேங்கிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மா குன்துலை அதா சுன்னத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை வந்து கவுலியாகதின் எவருடைய கூற்றுக்காகவும் நான் விட மாட்டேன். எவருடைய கூற்றுங்கிற யாரை சொல்கிறார், இவர் சகலப்பாடியே சொல்கிறார். உஸ்மானியார் அவர் சகலப்பாடி தானே, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மருமகன் தான். அப்போ தன்னுடைய சகலப்பாடி ஆட்சியாளர் என்ன செய்கிறாரு, தடுக்கிறாரு. இவர் என்ன செய்கிறாரு, எவருடைய பேச்சைங்கிறது நான் சுன்னத்தை விட முடியாது அப்படின்னு அவர் சொன்னார்னு இருக்குது. இப்போ இம்ரான் பின் ஹுசைன் சொன்னார்ல ஒரு ஆளுண்டு, அது உஸ்மானை தான் சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ்வோட நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஒரு ஆள் வந்து தன்னுடைய அபிப்பிராயத்தில் நினச்சதெல்லாம் சொல்கிறாருங்கிறார். அந்த ஒரு ஆளுண்டார்ல ஒரு ஹதீஸ் பார்த்தோம்ல, அந்த ஒரு ஆள் இவர் தான். யார், உஸ்மான் ரலியல்லாஹு தான். அப்போ உஸ்மான் அவர்கள் ஆட்சியில் இதை தடுத்தாங்க. இப்போ நீங்கள் சிந்திக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் பின்பற்றணுங்கிற ஏன் தடுத்தார், அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணார், அவருக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம் விளங்குதா. அவருடைய அந்த தியாகத்திற்காக வேண்டி அந்த 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 தவறான முடிவை அல்லாஹ் மன்னிக்கக்கூடும், சொர்க்கவாசின்னு சொல்லிவிட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கேரண்டிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம கவனிக்கிற என்னன்னு கேட்டால், தெளிவாக 296 வசனத்தில் தமத்துவன்ற ஒரு ஹஜ்ஜி இருக்குன்னு குர்ஆன் சொல்லுதில்ல. குர்ஆனில் சொன்ன ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒன்று, அந்த ஒன்றை உஸ்மான் வந்து தடை போடுகிறார் என்று சொன்னால் அதில் நம்ம என்ன புரிய வேண்டி இருக்கிறது, அவர்கள் வந்து வேணும்னு தடை செஞ்சாங்கன்னு புரிகிறது. அவருடைய அந்தஸ்துக்கு நல்லா இல்லை. அறியாமல் செஞ்சார்னா சொல்லலாம், குர்ஆனை எதிர்த்து செஞ்சார்னா அது கொஞ்சம் நல்லா இல்லை. அப்போ குர்ஆனில் இருக்கிற கூட தெரியாமல் இருந்திருக்காங்கன்னு வழங்குதில்ல. தெரிஞ்சு செஞ்சார்னா கூடுதல் குற்றமாயிரும். அவ்வளோ பெரிய பாரதூரமாக நம்ம சொல்ல விரும்பலை. என்ன செய்யணும், ஒன்று வந்து வேணும்னு செஞ்சுருக்கணும், இல்லைன்னா அறியாமல் செஞ்சுருக்கணும். இதில் அவரை பொறுத்த வரைக்கும் எது சிறந்ததாக இருக்கும், நம்ம அவரை கண்ணியப்படுத்துவதாக இருந்தால் எதை சொல்லணும் தெரியலை, அவருக்கு தெரியலைங்கிறனால தடுக்கிறார். இப்போ சஹாபாக்கள்லாம் பின்பற்றணுங்கிறீங்களே, அப்போ சஹாபாக்கள் வஹியை இருக்கிறதுக்கு மாற்றமாக சொல்லியிருக்கிறாங்களே, வஹியில் ஒன்று இருக்கிறத தடுத்துருக்குறாங்களம்மா, எப்படி பின்பற்ற சொல்கிறீங்க, அதுக்கு அந்த கேரண்டி கிடையாது. இப்போ என்ன வழங்குது, சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறீங்க, பின்பற்றுவதற்கு ஏற்றவாறு இல்லையே. இப்போ அதை ஒன்று பார்க்குறோம், தமத்து ஹஜ்ஜிங்கிறத மறுக்கிறார். அதே மாதிரி இதை அலி ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நேருக்கு நேரம் சண்டையும் போட்டிருக்காரு. அப்போ வேணும்னு செஞ்சார்னு வருவாருங்க. இஹ்தலஃப அலியுன் ஓ சயீத் இப்னு முஸைப் சொல்கிறாங்க, இஹ்தலஃப அலியும் உஸ்மானும் கருத்து முரண்பாடு கொண்டார்கள். ஒஹுமா பி உஸ்ஃபான் என்ற இடத்தில் இருக்கும், உஸ்மான் ஒரு இடத்துக்கு பேர், ஒஹுமா பி உஸ்மான் என்ற இடத்துல இருக்கும் பொழுது அலியும் உஸ்மானும் ஃபில் முத்துஆ விஷயத்தில் முரண்பட்டார்கள். இவர் கூடுங்கிறார், அவர் கூடாதுங்கிறார், முரண்பட்டார்கள். கால அலி சொன்னார், மா துரீது, அலி என்ன சொல்கிறாரு, மா துரீது இல்லா அன் தன்ஹா அன் அம்ரின் ஃபஅலஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கேட்குறாரு, மா துரீது நீ விரும்பவில்லை. யார் கேட்குறா, அலி கேட்குறாரு. யாரை நோக்கி கேட்குறாரு, உஸ்மானை பார்த்து நேரடியாக போய் கேட்குறாரு. மா துரீது நீ விரும்பவில்லை, இல்லா அன் தன்ஹா தடை செய்வதை தவிர. எதை தடை செய்வது, அன் அம்ரின் ஒரு காரியத்தை, ஃபஅலஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் செஞ்சார்களே அந்த ஒரு காரியத்தை தடை செய்வதை தவிர நீ விரும்பவில்லை. நீ எதை தடுக்கிறன்னு யோசிக்க, ரசூலுல்லாஹ் எதை செஞ்சாங்களோ அதை தடுக்கிற. யார் சகலப்பாட்டு போய் சொல்கிறாரு. இதை சொல்லிவிட்டு சொல்லி நீ தடை செஞ்சு நீனே வச்சுக்க, நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபலம்மாரா தாலிக்க இந்த நிலைமை ஏற்பட்ட பொழுது கண்ட பொழுது அகல்ல பிஹிமா ஜமீஅன் ரெண்டுக்கு சேர்த்து இஹ்ராம் கட்டினார். ஹஜ் உம்ராவுக்கு சேர்த்து அந்த சகலப்பாடி உத்தரவு மீறுகிறார்னு வருது. அப்போ இவர்கிட்ட ரசூலுல்லாஹ் செஞ்சதை சுட்டியும் காட்டியிருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் நினைஞ்சிருக்காரு, உஸ்மானு தடைதாங்கிறார்.
இப்போ எந்த வகையில் நீங்கள் பின்பற்றணுங்கிறீங்க? நம்ம எப்படி இது சொல்ல நம்மள்ட்ட கேட்டால் கூட என்ன செய்வோம், ரசூல்லா செஞ்சால் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவோமே. ரசூல்லா தடுத்திருக்கிறாங்கன்னு இவர்கிட்ட போய் சொல்லப்படுது, உஸ்மான்கிட்ட சொல்லப்படுகிறது. யார் சொல்கிறா? அவருடைய சகலப்பாடி அலி சொல்கிறாரு. சொல்லும்போது என்ன செய்கிறாரு, அதுக்கு பிறகு நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், ரசூல்லாவுடைய செயல் இருந்தால் நம்ம அதை தான் செய்யணும் அப்படின்னு அவர் மாற்றணுமா இல்லையா? இவர் தான் மீறி செய்கிறார், அலி மீறி செய்கிறார். ஹதீஸ் படி நான் செய்வேன், நீ செஞ்சது சரியில்லை. அப்போ நம்ம இதை ஒரு ஹஜ்ஜில் தமத்து ஹஜ்ஜி இருக்குங்கிறது அனைவரும் அறிந்த ஒரு விஷயங்க. இன்னும் சொல்ல போனால் பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் ரசூல்லா ஹஜ்ஜி செஞ்சாங்க, தமத்து ஹஜ்ஜி செய்ய வச்சாங்க. வழங்குதா? அப்போ தமத்து ஹஜ்ஜிங்கிறது ஒரு ரகசியமாக செஞ்ச ஒரு வணக்கமும் கிடையாது, ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. அப்போ தமத்து ஹஜ்ஜி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறார், உஸ்மான் எவரும் செய்யக்கூடாதுங்கிறார். அதை இவர் மறுக்கிறார், அலி அவர்கள் மறுக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம், சஹாபாக்கள் சொன்னதெல்லாம் சரியாக இருக்கும்ன்றது கிடையாது. இப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது நம்ம அவங்க சொல்ல கேட்கணும். இந்த மாதிரி குரானுக்கு மாற்றமாகவும் சொல்லக்கூடியவர்கள் அது குரானில் இல்லாத சொல்லியிருப்பார்களா, ஹதீஸ் இல்லாமல் சொல்லியிருப்பார்களா, வஹி இல்லாமல் சொல்லியிருப்பார்களா, ரசூல்லாவை பார்க்காமல் சொல்லியிருப்பார்களா, இதெல்லாம் தான் வைக்கிறாங்க. சொல்லியிருக்கிறாங்களே, எதிர்த்து சொல்லியிருக்கிறாங்கங்க. குரானில் உள்ளதுக்கு எதிர்ப்பாக சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸில் உள்ளதுக்கு எதிர்ப்பாக சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு சஹாபி சொன்னார், இதை சஹாபி சொன்ன எங்கள் ஆதாரம் காட்டுறீங்கன்னா ரசூல்லா சொல்லாமையே சொல்லியிருப்பார்கள், பார்க்காமையே சொல்லியிருப்பார்கள், கேட்காமையே சொல்லியிருப்பார்கள். இது ஒரு வாதமா? கேட்டதாக சொல்கிறாரு, அவராக சொல்கிறாரு, அதை மட்டும் பாருப்பா, சொந்த கருத்தை தானே சொல்கிறாரு, விட்டுட்டு போ அப்படின்ட்டு சொன்னால் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள் இப்படி சொல்லி ஒரு இஷ்டப்பட்டு சொல்லுவார்களா, சுயமாக சொல்லுவார்களா? இது ஊகம். சொன்னார்கள்ங்கிறது ஆதாரம், சுயமாக சொல்லியிருக்கிறாங்க, ஆதாரம் இருக்குது. அப்போ இந்த தமத்து ஹஜ்ஜி என்பதை உஸ்மான் அவர்கள் ஏன் மறுத்தார்கள்? குரானில் இருந்தும் மறுத்தார்கள், ஹதீஸில் இருந்தும் மறுத்தார்கள், தடையும் செய்தார்கள். ஒன்றை மார்க்கத்தில் உள்ள ஒன்றை தடையும் செய்தார்கள் என்று சொன்னால் நம்ம அவங்க சொன்னாங்க எங்கே சொன்னால் எப்படி பின்பற்றுவது? அவங்க தடை செஞ்சு அந்த காலத்தில் சிலருக்கு தடை செஞ்சுருக்கலாம், அது நிற்கலை. பாருங்களேன், இன்றைக்கி வரைக்கும் தமத்து செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அவருடைய சொல்லி எடுபட்டுச்சானா எடுபடலை. அவர் சொன்னார், அலி மீறினார், ஆட்சி இருக்கிறதுனால அந்த மாதிரி சில தடைகளை போட்டு செஞ்சுருக்கலாம். ஆனால் அதை நீடிச்சிச்சா? இன்றைக்கி 72 கூடத்தில் யாராச்சும் இந்த தமத்து கூடாதுன்னு சொல்கிறாங்களா? மதுஹபுகளில் அது கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ உஸ்மான் அவர்கள் உலகத்தில் யாரும் சொல்லாத ஒன்றை தானே சொன்னாங்கன்னு வருது. அப்போ நம்ம என்ன செய்யணுன்றா, சஹாபாக்கள் நம்மளை டைவர்ட் பண்ணி ஆதாரத்தை மாற்றி விட்டு குழப்பு இருக்கா சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆதாரம் ஆகாது, சஹாபாக்கள் சொல்கிறதெல்லாம் ஆதாரம் ஆகாது என்பதற்கு நீங்கள் சிறப்புகளை கொண்டாந்து நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் அவங்க ஆதாரம் மாட்டார்கள் என்பதற்குரிய ஆதாரங்களை கொண்டாந்து சொல்கிறோம். இது ஒன்றாச்சா? இதே தமத்துவ சம்பந்தமாகவே இன்னும் ஒரு கூடுதலான செய்தி இருக்கிறது, அதை வரிசையாக நம்ம பார்ப்போம். அவங்களுடைய வாதங்கள் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒவ்வொரு வாதத்துக்கும் மறுப்பு. சஹாபாக்கள் பின்பற்றி தான் ஆவணுங்கிறாங்கல்ல. இந்த தொடரில் உள்ள ஆதாரங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த சிந்தனை எங்கேயாவது மூலையில் இருந்தால் கூட நீங்கள் தூக்கி எறிஞ்சிருவீங்க. ஆமாம், இப்படியும் செஞ்சுருந்தாங்கன்னா நம்ம இதில் என்ன விளங்குறது? சஹாபாக்கள் குரானில் உள்ளதை மறுத்துருக்குறாங்க, குரானில் உள்ள ஒரு சட்டத்தை மறுக்கிறாங்க, ஹதீஸில் உள்ள ஒரு சுன்னத்தை மறுக்கிறாங்க, தடை செஞ்சாங்கன்னா அப்போ சஹாபாக்கள் இப்படியும் செய்வாங்க தானே. அப்போ நம்ம அவங்களுக்கும் அல்லாவுக்குள்ள அவங்க செஞ்ச தவறுகள் இருந்தால் அல்லாவுக்கு உள்ளது, நம்ம பின்பற்றணுமா? அதை இப்படி தானே முடிவுக்கு வரணும். இது ஒரு விஷயத்தை வழங்கிக்கணும். மீதி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம்.